ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் மொச்சக்கொட்டைனாலே இந்த கருப்பு மொச்சை மட்டும்தான். இப்போ இது கிடைக்கிறதே கொஞ்சம் அபூர்வமாயிடுச்சு. ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்துல சில கடைகள்ல இட்லிக்கு சிந்தாமணி குருமான்னு சொல்லிட்டு இந்த கருப்பு மொச்சை குருமா கொடுப்பாங்க. தண்ணியில போட்டதும் எப்படி தகதகன்னு மின்னுது பாருங்க. இதுல இருக்கிற பிளாக் கலர் பிக்மெண்டேஷனுக்கு காரணம் கருப்பு கவனி அரிசியில இருக்கிற அதே ஆந்தோசைனின்ஸ். அதனால நிறைய புரோட்டீன், அயன், விட்டமின்ஸோட ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. இதுல இருக்கிற கெட்ட பயிரெல்லாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி 7-8 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கர்ல 6 விசில் விட்டு நல்லா குக் பண்ணிடுங்க. இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு கூட ஊற வைக்கலாம். டேஸ்ட், ஃப்ளேவர் ரெண்டுமே அபாரமா இருக்கும். இது அளவுல கொஞ்சம் சின்னதா இருக்கிறதுனாலையும் தோல் தின்னமா இருக்கிறதுனாலையும் எல்லாத்துக்கும் மேல இது கருப்பா இருக்கிறதுனாலையும் மக்கள் வெள்ளை மொச்சையை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. நான் குக் பண்ண மெத்தடை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா ஒரு லைக்கை போட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதை நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆரோக்கியமான உணவுகளை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.